ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைச்சோளம் இட்லி மாவு அரைப்பது எப்படின்தான்ட்டு அதுக்கு 1 டம்ளர் வெள்ளைச்சோளம், 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் வெள்ளை உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன். இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நீங்கள் நிறைய ஊற வச்சிங்கன்னா கிரைண்டர்லையுமே ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு அரைக்கும்போது கல் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு இப்போ கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். ஒரு 8 ஹவர்ஸ் வெயிட் பண்ணலாம். நைட்டு அரைச்சி வச்சுட்டேங்க. காலையில் பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்துட்டு இருந்துச்சுங்க. பாருங்கள், இந்த அளவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால லைட்டாக தண்ணி ஊற்றி ரொம்ப மாவு கலக்கக்கூடாது. லைட்டாக கலக்கிக்கிட்டு இட்லி ஊற்றிடலாம். இட்லி ஊற்றி 10 நிமிஷமும் வெயிட் பண்ணியாச்சு. இட்லியும் வெந்துடுச்சு. இந்த இட்லிக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கார சட்னி தான் அரைச்சிருந்தேன். இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது. இதே மாவில் தோசையுமே ஊற்றி பார்த்துடலாங்க. தோசை அவ்வளோ முருகலாக இருந்தது. நார்மல் தோசையை விட இந்த தோசை முருகலாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நார்மல் வெள்ளை இட்லி செய்யாமல் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க.